நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி பாட்னாவில் வேரியஸ் குரூப் சி போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. முதல்ல இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இங்கே வரக்கூடிய இந்த நிறுவனத்தில் கான்ட்ராக்ட் பேசிஸில் ரெக்ரூட்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. அதாவது குரூப் சி போஸ்ட்டு கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இது வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ், அதாவது ஃபஸ்ட்டு 3 வருடம் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ரெகுலரைசேஷன், அதாவது உங்களை பர்மனெண்ட் ஜாபில் உங்களை இது அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் கான்ட்ராக்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது யூஸ்வலாக வந்து ப்ரொபேஷன் ஸ்டார்டிங்கில் ப்ரொபேஷன் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலர் பண்ணும்போது அதே மாதிரி இந்த இன்ஸ்டியூட் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி படி உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா 18 கேம்பஸ் இருக்குது. சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியா 18 கேம்பஸ் இருக்குது. இந்த 18 கேம்பஸில் எங்கே வேணால் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். ஆனால் இப்போ இது டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பாட்னா கேம்பஸில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் தான் வந்து குரூப் சி போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் இது. சரிங்களா? அதனால் இது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலரைஸ் பண்ணிடுவாங்க. ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு என்னென்ன இருக்கும் அது எல்லாமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுடைய கான்ட்ராக்ட் பீரியட்லேயும் உண்டு. சரிங்களா? ரைட். என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அட்மின், இதில் வந்து 4 வேக்கன்சி இருக்குது. லெவலில் வந்து 4ல் இருக்குது. யூஆரில் 2 வேக்கன்சியும் ஓபிசியில் 1 வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக 3 வேக்கன்சி இருக்குது. மிஷின் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் லெவல் 4ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, இதுலேயும் வந்து யூஆரில் 2 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இதுவும் குரூப் 4, அதாவது குரூப் சியில் இருக்கக்கூடிய லெவல் 4ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, யூஆரில் ஒரு போஸ்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் வார்டன் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் லெவல் 4ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, ஒரு போஸ்ட்டும் வந்து யூஆரில் தான் இருக்குது. அடுத்தது ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3யை பொறுத்த வரைக்கும் அதுவும் லெவல் 4ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, யூஆரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. நர்ஸை பொறுத்த வரைக்கும் லெவல் 4ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, யூஆரில் ஒரு வேக்கன்சி. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 2ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, யூஆரில் 6, எஸ்சியில் ஒரு போஸ்ட்டு, ஓபிசியில் 3 பணியிடங்கள், இடபிள்யூஎஸில் ஒரு போஸ்ட்டு, மொத்தமாக 11 வேக்கன்சிஸ் இருக்குது. லேப் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 2ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, யூஆரில் 6, எஸ்சியில் ஒரு போஸ்ட்டு, ஓபிசியில் 2 போஸ்ட்டு, டோட்டலாக 9 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? இதில் ஆல்மோஸ்ட் சில போஸ்ட் மட்டும்தான் கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குது. ரிமைனிங் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் வேக்கன்சி இல்லை. இருந்தாலும் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அன்ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இன்கேஸ் வேக்கன்சி அவங்க ஓன் கேட்டகரியில் இல்லைனாலும் அன்ரிசர்வ்டுக்கு அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி லைப்ரரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுவுமே யூஆரில் இருக்குது. லெவல் 2ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. சரிங்களா? ரைட். இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் சேலரி வந்து இருக்கும். அதாவது பேசிக் பே இருக்கும், அலவன்ஸ் இருக்கும். அதாவது டிஎன்எஸ் அலவன்ஸ், டிஏடிஏ, ஹெச்ஆர்ஏ எல்லாமே இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு என்னென்னலாம் உண்டோ அது எல்லாமே இந்த போஸ்ட்டுக்கும் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி அசிஸ்டன்ட் வார்டன் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும், ஏன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வார்டன் அப்படின்றதுனால ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் தான் அது இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சரிங்களா? ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் படி தான் வந்து நீங்கள் கவர்னிங் இருக்கும். கேண்டிடேட்ஸ், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும், எலிஜிபிளாக இல்லையா. அதே மாதிரி ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றத பார்த்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் NIFT.ac.in பாட்னா கேரியர்ஸ்குள்ளே போயிட்டு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும். நிஃப்ட் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் நெசசரி டாக்குமெண்ட், அட்டஸ்டட் டாக்குமெண்ட், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து டிடி எடுத்துருக்கணும். டிடி வந்து தி டைரக்டர், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, NIFT கேம்பஸ், மித்தாப்பூர் ஃபார்ம்ஸ், பாட்னா 8,01,000 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனை அனுப்பணும். சரிங்களா? ரைட். இது அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அனுப்புறதுக்கான கடைசி நாள் 27/3/2024 5:30 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அந்த இடத்துல போயிட்டு ரீச் ஆகணும், பாட்னாவில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட்டில். சரிங்களா? ஓகே. சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி சில போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம். ஓகே. அசிஸ்டன்ட் அட்மினை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் டிகிரி முடித்திருக்கணும், 2 வருடம் அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் 40 வேர்ட் பர் மினிட் வந்து டைப் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்.
மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27. செலெக்ஷன் வந்து ரிட்டன் எக்ஸாமும் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். அடுத்தது மிஷின் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th அதற்கு மேலே படித்திருந்தால் போதும். 10th மினிமம் 10th முடிச்சிருந்தாலும் போதும். அல்லது ஃபுல் டைம் 3 இயர் டிப்ளமோ 10th அப்புறமேட்டு முடிச்சிருக்காங்க. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லையோ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லையோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜியில் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். ஃபுல் டைம் 2 இயர்ஸ் டிப்ளமோ முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஐடிஐ முடித்திருந்தாலும் சரி அவங்களும் அப்ளை பண்ணலாம். அல்லது ஃபுல் டைம் 2 இயர்ஸ் டிப்ளமோ 12th முடிச்சுட்டு ஐடி ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் அப்ளை பண்ணலாம். அல்லது ஃபுல் டைம் 6 month NCVT கோர்ஸ் முடிச்சிருக்காங்க, சிவிங் மெக்கானிக் இதிலெல்லாம் வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27. ரிட்டன் எக்ஸாமும் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா? அடுத்தது அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் லெவல் 4ல் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு வந்து காமர்ஸில் டிகிரி பேச்சுலர் டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி இன் காமர்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 1 வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? 27 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ரிட்டன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அடுத்தது அசிஸ்டன்ட் வார்டனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் எனி டிகிரி முடித்திருக்கணும். 1 வருடம் அசிஸ்டன்ட் வார்டனாக ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான், ஸ்கில் டெஸ்ட்டு கிடையாது. சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27. அடுத்தது ஸ்டெனோகிராஃபர் லெவல் 4 பொறுத்த வரைக்கும் கிரேட் 3ல் எனி டிகிரி முடித்துட்டு ஷார்ட் ஹேண்டாக இருந்தால் 80 வேர்ட்ஸ் பர் மினிட்டும் டைப்பிங் வந்து 40 வேர்ட்ஸ் பர் மினிட்டும் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட், கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ரிட்டன் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். 27 வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அடுத்தது நர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான், 27 வயது மேக்ஸிமம். பிஎஸ்சி ஹானஸ்டி நர்சிங் முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அல்லது பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கோ முடித்திருக்காங்க, ஆர்எம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் 6 மாதங்கள் மினிமம் 50 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. அல்லது டிப்ளமோ டிஜிஎன்எம் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடித்துட்டு நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணிவிட்டு 2.5 வருடம் வந்து 50 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதாவது பிஎஸ்சி ஹானஸ்ட் பிஎஸ்சி முடித்திருக்காங்க, போஸ்ட் பிஎஸ்சி முடித்திருக்காங்கன்னா 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவே டிப்ளமோ டிஜிஎன்எம் முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 2.5 வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவல் 2 பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடித்துட்டு டைப்பிங் தெரிந்திருந்தாலே போதுமானது. வேறு எதுவும் இல்லை, 12th முடிச்சிருக்கணும். டைப்பிங் வந்து 30 வேர்ட் பர் மினிட் இங்கிலீஷாக இருந்தால், ஹிந்தியாக இருந்தால் 25 வேர்ட் பர் மினிட் டைப் பண்ண தெரியும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், அவ்வளோதான். இதற்கு எதற்கும் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மினிமம் +2 முடித்திருந்தாலே போதுமானது. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. இதற்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். 27 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். அடுத்தது லேப் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் 1 இயர் அல்லது 2 இயர் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து 10th முடிச்சதுக்கப்புறம் முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதாவது சிவிங் இல்லைனா வந்து ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரியான இதில் வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். 27 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். 8th இன் பேட்டர்ன் மேக்கிங் எக்ஸாமினேஷனில் வந்து 8th முடிச்சுட்டு ஃபுல் டைமில் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். 12ஆம் வகுப்பு முடித்துட்டு 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 10ஆம் வகுப்பு முடித்துட்டு 2 வருடம் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஃபுல் டைம் 1 இயர் கோர்ஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ரெகனைஸ்டு ஐடிஐயில் லெதர் குட்ஸ் மேக்கர் கார்பெண்டர் போன்ற துறைகளில் வந்து டிகிரி, அதாவது NSQF லெவல் 3 அல்லது 4ல் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அதற்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இல்லை கம்பிடன்சி, அதாவது கம்பிடன்சிலேயே வந்து நிறைய ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. ABCEF வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கம்பிடன்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அது அப்ளை பண்ணலாம். லைப்ரரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் டிகிரி முடித்துட்டு டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடித்திருக்காங்க, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான். 27 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா?
ஓகே. எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்க வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் என்ன கேட்டகரியில் ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இன்கேஸ் வந்து எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி கேண்டிடேட், என்சிஎல் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 3 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் படி. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரூ. 500 பே பண்ணணும். ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது, அதாவது ரூ. 90, ரூ. 590 வந்து நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ஐஎஃப்டி பேயபிள் அட் பாட்னா அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து டிடி எடுக்கணும். வித்தவுட் ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபீஸ் கரெக்டாக வந்து பே பண்ணியிருக்கணும். சரிங்களா? என்ஐஎஃப்டியோட எம்ப்ளாயாக இருக்காங்க அப்படின்னு நம்ம இருந்தால் அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட், பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் டிடி எடுத்துட்டீங்க, ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்று அல்லது அதற்கு மேலே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக எடுத்து தனி அப்ளிகேஷன் நீங்கள் போடணும். சரிங்களா? ஓகே. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சில போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இல்லைனா வந்து கம்பிட்டன்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து தி டைரக்டர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி என்ஐஎஃப்டி கேம்பஸ் மிதாப்பூர் ஃபார்ம்ஸ் பாட்னா 8,01 பீகார் அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்ட்டு என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதி என்வலப் மேலே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வருதோ அது எல்லாத்தோட ஜெராக்ஸும் வச்சுக்கணும். டிடி உங்களுக்கு ஃபீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் டிடியும் வந்து நீங்கள் எடுத்து அனுப்பணும். அனுப்புறதுக்கான ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கான கடைசி நாள் 27/3/2024. சரிங்களா? இதுதான் வந்து பாட்னாவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அதில் இருக்கக்கூடிய குரூப் சி போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் மினிமம் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டும் இருக்குது. +2 முடித்த ஃப்ரெஷர்ஸ் அவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டும் இருக்குது. சரிங்களா? ஓகே.